நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 26, 27 கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சேலம், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 26, 27 கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் செப்டம்பர் 28ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்பு உள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல வங்கக்கடல்ல அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த சூழல்ல இன்று காலை வங்கக்கடல்ல வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும், அதே போன்று வருகிற 25ஆம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக அது இரண்டாவதாக 25ஆம் தேதி உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி தெற்கு ஒரிசா வடக்காந்திர கடலோர பகுதிகளுக்கு ஒட்டி வரும் பொழுது அது மேலும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 27ஆம் தேதி தெற்கு ஒடிசாவுக்கும் வடக்கு ஆந்திராவுக்கும் கடலோர பகுதிகளை கரை கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் மட்டும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பும், அதன் பிறகான நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பும் ஏற்படக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல 25ஆம் தேதிக்கு பிறகாக 26ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பரவலாக மழைக்கு வாய்ப்பும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள்ல 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னையினுடைய புறநகரம் மற்றும் நகர் பகுதிக்குள்ளாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், புறநகர் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்று தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதால் காற்றினுடைய போக்கு வானிலையுடைய மாற்றத்துக்கு ஏற்ப சென்னையுடைய புறநகர் பகுதிகளிலும் அந்த மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால தொடர்ந்து அதனை கண்காணித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய தரவுகள் அடிப்படையில் சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு சென்னைக்கோ அல்லது சென்னையுடைய புறநகர் பகுதிக்கோ இல்லை என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் இரவு நேரங்களில் மட்டும் சென்னையில மழைக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதனால தொடர்ந்து வானிலை நிலவரங்களை கண்காணித்து வருவதாகவும் இந்த தரவுல சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.